இப்ப அனைத்துக்கும் வரம் கொடுத்திருக்கேன். கடவுளையும் சிறிய வரம், எல்லையும் சிறிய வரம். இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததில்லை. நான் கொடுத்தது நீ கேட்டதோரை வரமதைத்தான் விவரமா சொல்லு என்று சொன்ன போது அறத்தை என்ன செய்தால் தெரியுமா? அறத்தை தருகிறேன் ஒரு வாக்கு ஒன்று கொடுங்கள். வளர்த்த தானே சொல்லுங்க சாமி. வாக்கு தந்துட்டா விவரமா சொல்லுதான். பார்த்தா சிவபெருமான் என்ன செய்கின்றார்? ஆண்டவன் பார்க்கின்றார். எப்படி? அதாவது வாக்குல கேட்காம அவங்களோட வாக்க கொடுத்துட்டா அவன் அரக்கர் குலத்தை சார்ந்தவன். அவன் அடிக்க வழி பார்ப்பான். நாம கொடுப்பதே ஒரே ஒரு வரம். அந்த ஒரு வரத்தையும் நன்றாக யோசனை பண்ணி ஆராய்ந்தா கொடுக்க வேண்டும் இல்லையா? அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எப்படி? எண்ணி துணிய கருமம் புனிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு. நம்மளுடைய ஒரு காரியத்தை நம்ம இறங்கணும்னா ஒரு தடவைக்கு ஒரு 3 தடவையாச்சும் யோசனை பண்ணணும். யோசனை பண்ணிதான் செய்யணும் தம்பி. ஆமா, பதறிய காரியம் செதறி போகும். ஆமா, ஒரு யோசனை இல்லாமல் காரியத்துல இறங்கணும்னு வச்சுக்கோ, முட்டிட்டு குடிஞ்ச மாதிரிதான் இருக்கும், அழுதுதான் இருக்கும். ஆனா நாம கொடுப்பதோ ஒரு வரம். அந்த ஒரு வரமும் நன்றாக யோசனை பண்ணிதான் அவர்களுக்கு கொடுக்கணும். ஆமா, ஆகையினாலே நீ கேட்டதோரு வரம் அதைத்தான் கேட்டவர்கள் விவரமா சொன்னாலும் தெரியும். ஆமா, அவன் என்ன வரை கேட்டான் பாரு. 3 நல்ல விரலெடுத்து எப்படி கேட்காம எப்படி 3 விரலை எடுத்து எவன் சிரசில நான் தூண்டினாலும் சரி, தூண்டுற தலை துண்டா பேரணும். 7 கடலுக்கு தூண்டினாலும் அந்த பொருள் அப்படியே அடித்தரும், உடனே அழியணும். ஒரு பாறை தூண்டுனா பாறை கல்லு 2ஆ வெடிக்கணும். ஆமா, சமுத்திரத்துமே தூண்டினாலும் தண்ணீர் தனம் விட்டு எரிய வேண்டும். பெட்ரோல் இப்பேற்பட்ட எனக்கு வர வேண்டும் என்று சொல்லுதெல்லாம் சொல்லுகிறார் அரக்கர். பார்த்தா சிவபெருமான் பாவி சொல்ல என்னடாடி வரம் கேட்க கேட்ட வரம் வந்து நீ அழியக்கூடிய தத்துவம் தான் அடங்கியிருக்கு. நீ வாழணுங்கிற தத்துவம் இல்லப்பா. ஆமா, ஆகையினாலே வரம் அதுவானே கேளடா Oh
எப்படியாவது வரம் தந்தாகணும். கண்டிப்பா தந்தாங்க. நம்மளால தர முடிஞ்சா தாரும், இல்ல வரம் இல்லைன்னு சொல்லிடும். அது எப்படியா சொல்ல முடியும்? பார்வதிக்கால சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அடையா அழகா என்னிடத்திலே நிறைய வரம் இருக்கப்பா. நிறைய வரம் இருக்கும். ஆமா சரி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா அப்படியே வச்சுக்கிட்டாங்கன்னா ஏதாவது கொடுக்கணும்ல. ஆமா ஆமா என்று யாகப்பட்ட வரம் வச்சிருக்கேன். அந்த வரத்தை ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரேன். அப்படியா? அது ஏதாவது ஒரு வரம் பிடிச்சிருந்து வச்சுக்கோ, உடனே கேளு தார உடனே. ஆமா சரி என்று அரக்கனை தம் பக்கமாகவே திருப்பி பகவான் வரத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லிக்கிறீங்க? நாடுதாரே நடந்தாரே ராட்சியங்கள் எல்லாம் தானே ஆடுதாரே மாடுதாரே சுவாமி நான் கேட்டவன் தாங்க. ஆமா கேட்டவன் எனக்கு வேணும். ஆமா சும்மா ஆடுதாரம் ஐயா எல்லாம் தந்தாச்சியா? ஆடு மாடு போயினா எங்க பஞ்சாயத்து தந்தாச்சு. தண்ணி தராங்களா? தண்ணி மாத்திரம் தண்ணியே பேசாமையா? இந்த வருஷத்துல தண்ணி பேசாம எதுக்கு? தண்ணி போல இருக்கலானே. போறதுக்கு நீ தண்ணி தர மாட்டேங்கல. தண்ணி வரல, தண்ணி வரல, தண்ணி வரல. மருத்துவம் என்ன பண்ணுறேன்? மருத்துவம் தண்ணி தெரிஞ்சு வாட்டர் பிடிக்கணும். வாட்டர் வாட்டர் இருக்கு. அது போடுறது இருக்கு. இல்ல மோட்டர் வைக்க தெரிய மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தேன். ஆடு மாடு கோழி ஒண்ணு சேர்த்தா இருக்கு. ஏதாவது மோட்டர் வச்சு ஓட்டுதான். ஆகையினாலே இந்த அளவுல பிடிக்கல. அந்த வரலாம் எனக்கு வேண்டாம் ஐயா. ஆமா எல்லாம் பஞ்சாயத்துல வந்தாங்க. ஆமா நான் கேட்கக்கூடிய வரதை தாரும். சொல்லு. உடனே தாரும் அப்படி நிற்கான். சரி. தர முடியாதுன்னு சொல்லிடும். நிற்கான். சரி. பார்த்தால் சிவபெருமான் வரத்தை கேட்ட போது எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி அஞ்சில சிக்கிற இரும்பு போல இரும்பு போலே
அது கணங்கணங்கனாலே தணல் நீக்கி ஆமா அதன் பக்கத்துல மெழுக கொண்டு போனா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரே ஓடிடும் தனியா போயிடும். ஓடிடும். ஆமா தனியா அப்படியே தனியா போயிட்டாரு பகவான். பாவி இப்பேற்பட்ட வரம் ஏற்கடா, என்ன செய்ய முடியும்? பார்வதி மேலெல்லாம் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கோம், எப்படி வரம் கொடுத்துதான் ஆகணும். எப்படி அரங்களுக்கு பகவான் வரம் கொடுத்தா தெரியுமா? தந்தே உனக்கு வரம் தந்தே வேடா, தந்தே வேடா, தந்தே வேடா, என்ன வரம் அந்தரையோ தந்தே வேடா, தந்தவரத்தோடு மகிமையானே மகிமையானே தன்னையெல்லாம் ஆண்டிடுவாய் உடைக்கிறார்கள். ஆனால் நான் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தால் செய்தியா கொடுவரம் உன்னை சுத்தி எரிக்கும்டா, பொதுவாக உன்னை அழிச்சிடும் அழிச்சிடும். ஆமா, அப்படின்னு வரத்தை வாங்கணும். திருவாரூர் பகவானை அடிபணிந்தான். அடிபணிந்து கைலாசத்தை விட்டு எண்ணி 10 படிக்க படுவாய் 10 படிக்க சடான்னு ஒரு யோசனை. என்னுடைய சுவாமி வரம் கொடுத்திருக்காங்க. எப்படி 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 அரைப்பட்ட சாக்கடை கட்டி தூக்கி விடுறாரு. அரைப்பட்ட சாக்கு இருக்கலாம், அரைப்பட்ட சாக்கான்னு தூக்கி விட்டாரு தம்பியா சொல்றேன். ஆமா தம்பி வரம்னா பொறுமை கிடையாது, அப்படி வாக்குதான் கொடுத்துருக்காரு. அதான் பார்த்தேன். ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. தம்பியா நின்று ஒரு வாக்கு ஒரு வாக்கு. அந்த வாக்கை நான் நம்பிக்கொண்டு போய் நம்ம பகைவர் முன்னாடி ஆனா சண்டைக்குமே 3 வரலாம் சேர்த்துனா எதிரே இருக்க தலை துண்டா போனா போச்சு. போகலன்னா துண்டா போக நம்ம தலை பண்ணாடிடலாம். எதுக்கு சண்டைகள் தான் சும்மா விடுவாங்க. அவன் பொய்யா இருக்கலாம், மிதி போட்டு சப்பி விடுவான். அப்ப அடி தாங்க முடியாம பகவான் நினைச்சா வருவாரா? நிச்சயம் உண்டா? வருவாருன்னு ஒரு நிச்சயம் கிடையாது. ஆகையினால அவர் என்ன செய்தான் தெரியுமா? வரம் கொடுத்து விட்டார். கொடுத்த வரம் நல்ல வரமா தீய வரமா கெட்ட வரமா என்னன்னு தெரியலையே. வரம் வந்து வேலை செய்யுமா செய்யாதான்னு தெரியல. என்ன செய்தாலும் தெரியுமா? வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா டெஸ்ட் பண்ணு. என்ன பொருள் இல்லையா? ஒரு கடையில போய் ஒரு பேனாய் வாங்கினா பேனாயா? பேனா எழுது பேனா பெண் பெண் அப்படி சொல்லுங்க. கடையில போய் ஒரு பெண் வாங்கணும், அன்னைக்கு ஒரு பேப்பர் கொடுங்க. ஐயா அதுல கிறுக்கி பார்க்கணும். கிறுக்கியா? எழுதி பார்க்கணும். எல்லாரும் எழுத மாட்டாங்க, இப்படிதான் லேசா கிறுக்குறாங்க. கிறுக்கி பார்க்கணுங்களா? கிறுக்கி பார்க்கணும். அப்படியா? நல்லா கிறுக்குது. ஐயா எழுதி பாருங்க ஐயா. எழுதி பார்க்கணுமோ? சரி, நல்லா எழுதி பார்க்கணும். நல்லா எழுதுதா எழுதுது அப்படின்னு சொல்லி அந்த பேனா டெஸ்ட்
டெஸ்ட் பண்ணவா பண்ணி வச்சுக்கலாம். கடையில ஒரு பல்ப் வாங்குறோம் ஓடல மாட்டி சுவிட்சை போடணும் கீழே விழுந்துட்டேன் நான் மட்டும் கையை எடுத்துரும் நான் வந்து நின்று விடணும் எடுத்து எரிஞ்சிடக்கூடாது. எடுத்துருவாங்க சரிதா எரியா அண்ணா ஓடுற மாட்டி அவங்க கையில சொல்லுங்க கரண்ட் வருதா வரலன்னு பாக்குறதுக்கு அண்ணா கரண்ட் வருதா வரல பாக்கணும். நம்ம தள்ளி நின்றுக்கணும் வெளிச்சம் வருதா? டெஸ்ட் பண்ணோம்ல அவங்க ரேடியோ வாங்கலாம் அதை சுவிட்ச் போடுறோம் படிக்க வாங்குங்களா டெஸ்ட் அடுத்தல ஒரு வாட்சி மேட்ச் வாங்கணும் தரையில வாங்க தரையில இருக்குண்ணா. அது ஓடுதா அதுலயே நிற்கும் எட்டி பார்த்தா ஓடுதா இது ஓடுதா தரையில விட்டு எப்படின்னா ஒரு மண்பானை வாங்கணும் மண்பானை வாங்கி கடைக்காரருக்கு கடன்னாலே தூக்கி போடணும் எதுக்கு பானை உடஞ்சாச்சுன்னா அந்த பானை வாங்கக்கூடாது இதே என்ன புத்தா இருக்கு மண்பானை உடக்கே கூட உடஞ்சிட வேணும் அப்போதான் செய்யணும் சப்புமா ஆமா, மண்பானை சப்புமா ரெண்டா உடஞ்சிக்கணும் சப்புல நல்லா பாரு. அப்போதான் பானை வாங்கக்கூடாது சரி சப்புல நல்லா பாரு. பொருள் வாங்கினாலும் டெஸ்ட் பண்ணணும் ஆமா செல்போன் வாங்கலாம் 50,000 செல்போன் வாங்கலாம் ஆமா புதுசு வேணும் எவ்வளவு நேரம் அந்த கடையில கிடந்து போராடுறது அப்படி எந்த பொருளை வாங்கினாலும் டெஸ்ட் பண்ணி வாங்கணும் இவ்வளவு பெரிய வரத்தை வாங்கிருக்காங்க வரம் நன்னாச்சு நீ வீட்டுக்கு போக முடியுமா அதனால டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா என்ன தெரியுமா இங்கேயும் ஒருவரும் இல்லை இல்ல இல்ல ஒன்று ரெண்டு தூங்குனே உறங்கும் ஆமா சரி 2-3 நாளுக்கு பாக்கலாம் ஆமா கைலாசத்துல எத்தனை பேர் இருக்கான் 30 கோடி 45,000 அனைவரும் எல்லோரும் இருக்காங்க அவரை ஒரு ஆளை பிடிச்சு வேலை நீட்டுனா அதை துண்டாமலாம் பார்க்கலாம் உடனே கேட்டுலாம் யாருக்க அதாவது தேவர்கள் துண்டுன்னு பார்க்கலாம் அதுல ஒரு பலன் கிடையாது ஒரு பலனி துண்டு என்ன பலன் அடக்கம் உடையார் அறிவுடையார் என்று அறிவுடையார் என்னிலும் அடக்க கருதவும் வேண்டாம் மடத்தலை ஓடுவேன் ஓட வருவனவும் வாடி இருக்குமா எப்படி 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 அதாவது பெரிய குளம் இருக்குன்னு வைங்களேன் ஆமா பெரிய குளம் ஆமா நீங்க வந்து அங்கேயே நம்ம ஊர்ல இருந்து வந்தீங்க ஆமா வெள்ளமடம் இருக்கு வெள்ளமடம் இருக்கா ஆமா பெரிய குளம் நம்ம தென்கரை குளம் பெரிய குளம் இல்ல அப்பேற்பட்ட குளத்துல தண்ணி நல்ல கிடக்கும் வகுப்பு வழியா மட முகப்பிலே அப்படி தண்ணி போயிட்டு இருக்கும் போது மீன்கள் போயிட்டே இருக்கும் குளத்துல இருந்து போயிட்டே இருக்கும் அங்க போகும் அப்படியே மழை வழியா மறுபடியும் உள்ள ஓடி மழை வயக்காட்டுல போகும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் குளத்துக்குள்ள ஓடி இந்த கொக்கு இருக்கு பாருங்க கொக்கு ஒத்த காலை ஊடிக்கொண்டு ஒரு காலை நட்டிக்கொண்டு ஒரு கண் அப்படியே ஒட்டரை கண் போட்டுக்கொண்டு தூங்குற மாதிரி நடிக்கும் மட முகப்புல அப்படியே உட்கார்ந்து இருக்கும் ஆமா இந்த கொக்கு தூங்கிட்டு இருக்கு மீனுக்கு பதிலா அப்படி போய் கொண்டு இருக்கும் ஆமா ஏறிட்டு பார்க்கும் அதே ஒரு மீன் குத்த கூடாதா ஏறிட்டு பார்க்கும் கொக்கனாச்சு தூங்கிட்டு இருக்காங்க அது நினைக்கும் கொக்கு என்ன நினைக்குது மனசுல அது போற மீன் சொத்தோர மீன் இந்த ஒரு மீனை கொத்துனா வயிறு நிறையாது சின்ன மீனை கொத்துனா வயிறு நிறையுமா அப்ப மீன் கண்ணை போட்டுக்கிடும் ஆமா அடுத்தா வராது ஆமா அதான் கொக்கு தூங்குற மாதிரி அப்படி பாசாங்கம் போட்டு இருக்கு இந்த மீனுக்கு போச்சுன்னா இது நேரம் என்ன இது ஒரு ரவுண்ட் அடிச்சு உள்ள போயிட்டு ஐயா வாங்க கொக்கனை தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்காரு நம்ம எல்லாரும் ஒரு போல ஒரு ரவுண்ட் அடிக்கும் வெளியே போயிருவோம் அப்படின்ட்டு அது சொல்லும் அப்ப அங்க இருந்து குளத்துல இருந்து ஒரு மீன்
சின்ன மீன் வரும். ஆமா 2 வரணும். கொஞ்சம் பெருசு மீன் போய் கொண்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பெருசு கொக்கு தூங்கி கொண்டிருக்கும். ஆமா கொக்கு தூங்கு தைரியத்திலே வந்துடுமா முழக்கப்படுவது வேணும். பருவம் மீன் வந்துடும். சடாடு வந்து படாது பறந்துடும். யாரும் மறந்துடும். அது வயிறு சரியா நிறைய நினைச்சிருக்கு. ஆமா அந்த கொக்கு மனதிலே எப்படி நினைத்ததோ ஆமையா அதே போல இந்த வல்லரக்கனும் மனதிலே நினைக்கிறார். எப்படி தேவாதி தேவர்களை தூண்டினா என்ன பலனும் கிடையாது. அந்த பகவானை தூண்டினா நமக்கு என்ன பவுசலாம் கிடைக்கும் தம்பி சொல்லு. பகவான் நம்ம தூண்டுன்னு வச்சுக்கோ. நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? என்ன பவுசலாம் கிடைக்கும்? கடவுள் அவர் இறந்து கைலாசம் நமக்கு தான். கைலாசம் நமக்கு கடவுள் யாரு? கடவுளரும் நாமல் தான். அவர் இறந்தவர் நம்ம தானே கடவுள். ஆமா கடவுள் நாம என்றால் சக்தி பார்வதி நமக்கு யாரு? நமக்கு தேவி. நமக்கு நம்ம கொண்டாட்டி யாரு? கல்லாரத்துக்கு நினைக்கா பகவான் இறந்து போனா பார்வதி நம்ம கொண்டாட்டி. அப்பா ரொம்ப முன்னாடி பார்வதி முன்னாடி போனது அப்படின்னு வல்லாரக்க நினைக்காது. அண்ணா அப்படி நினைக்க போயிடா. பார்வதி தேவி என்றால் பார்வதி பெற்ற பிள்ளைகளும் பிள்ளைகளாப்பா. 2 பிள்ளை இருக்குல்ல பாரு. மூத்த மகள்கள பாகியோ பாகியோ கண்ணனை நினைத்தார். கடவுளரை மனதிலே நினைத்து கடவுளரை தூண்ட வேண்டும் என்று அவன் கருத்திலே நினைக்க கடவுளரை தூண்ட வேண்டும் என்று கருத்தில் நினைத்த போது கருத்திலே நினைத்ததை அந்த கடவுளை அறிந்து கொண்டார். எப்படி சொல்லு. அரக்கன் மனதிலே நினைத்ததை மகாதேவர் அறிந்து கொண்டு தூணில் இருக்கா துரும்பில் இருக்கார்கள் எல்லோருடைய மனதிலே இருப்பார் அல்லவா? அரக்கன் மனதிலே இருப்பார்கள். இருப்பாரப்பா இருப்பார். அரக்கன் மனதிலே நினைத்ததை அந்த மகாதேவர் அறிந்து கொண்டு அது பகவான் அறிஞ்சிட்டார். பார்த்தாரு. அடே பாவி படுபாவி, நான் வரம் கொடுத்தேனடா உனக்கு. நான் கொடுத்தவரை நீ அழிக்க வருவேன். நான் என்ன செய்ய? வாய்வதை போல தாயாத்து விளக்கு உத்து கொடுத்த சுடாம சுட்டு சுட்டு அழைத்து விடும். இந்த அப்பனார் அடிச்ச கிணறு தண்ணி இல்லாத கிணத்துல தலையில பாஞ்ச எப்படி இருக்கும்? சாகாம இருக்க முடியும். வாங்க கொடுத்தவர்கள் நம்மளை அழிக்க வருகிறது என்று செய்தா தெரியுமா? ஆனா சுவாமிக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியும்.
ஒண்ணும் செய்ய முடியாது. முடியாது ஐயா, முடியாது. ஆமா. ஆ. என்ன செய்தா தெரியுமா? ஐயா, அப்போ எல்லாரும் ஓடதான் வேணும். அவன் ஓடணும். பயந்தாச்சு இல்ல? ஆ. ஆமா. அரக்கனுக்கு பயந்து ஆதி கைலாசத்தை விட்டு வானவர்கள் தேவர்கள் அனைவரும் ஓடுகிறார்கள். எல்லோரும் ஓடினா அவர் அந்த இடத்துல நிக்க முடியுமா? முடியாது முடியாது எல்லாரும் ஓடுன்னு சொல்லிட்டு அவர் நிக்க முடியாது. முடியாது ஆமா, அவரும் ஓடணும். யார் யாரெல்லாம் ஓடினாரு? யார் யாரெல்லாம் வானவர்கள் ஓடினா என்ன சொல்லிட்டு ஓடுறான்? ஓடுனாங்கன்னா கால்நடையா ஓட முடியுமா? மாவி எப்படி இருக்காம ராட்சச வடிவம். ஆமா, 40 மலை வடிவம். 40 மலம்னா எப்படி? ஒரு பனை மாதிரி இருக்கு கையில. படுத்தாலே போதும். அப்பா லேசானது இல்ல. இப்ப சுவாமி சாமி மானிட வடிவம். என்ன போல 6 அடி உயரம் தான். நீ 4 அடியில இருக்கு. யாரு? அவரு அவனி மாதிரி என்ன வரீங்க? ஆமா, என் மாதிரிலாம் சாமி மட்டும் தான் இருக்க முடியும். யாருமே இப்ப வளர்ந்தா என்ன 5 அடி 5 முக்கால் தான். கடகாலத்துல அடி இருக்கும். 5 முக்கால் தான் பாப்பா. ஏழு மனுஷெல்லாம் இருக்காரு. 7 அடி மனுஷன் இருந்தா ஒரு வயிறு வலிக்குன்னு சொல்லி வயிறு வலிக்குன்னு சொல்லி 7 ஆசிரியர்களை கூட்டு போயிருந்தவர். சரி, அந்த 4 அடி பெட்டு தான், சின்ன பெட்டு தான். அவர் உடனே படுக்க சொன்னாரு. இவன் படுத்தான் பாரு, அந்த 4 அடி கால் வெளியதான் கிடக்கு. அவர் காலில் மாட்டி டாக்டர் வெளியே வந்தாரு. அவன் நடக்க முடியாது. அவரு பார்த்தாரு, அப்போ டைனோசர் மாதிரி படுத்து கிடைக்க இவ்வளவு பேரு டைனோசர் மாதிரி கிடக்க அப்படின்னு அவன்தான் வயிற்றுல
முட்டுவலி வராது. ஓஹோ அப்படி. ஆமா பகவான் 6 அடி வயசு 6 அடி மானிட வடிவம். ஆமா இவரு 40 ராட்சச வடிவம். அரக்கணம் ராட்சச வடிவம். லேசா போனா போதும் சட்டுன்னு பிடிச்சிருவேன். அப்படியே அமைக்கிடுவான். ஆமா அப்போ அவரவர்கள் வாகனத்துல போயிட்டு இருக்காங்க. சரியா? ஆமா பகவானுக்கு காளை வாகனம். காளை வாகனம். ஆமா பிரம்மதேவனுக்கு அன்ன வாகனம். அன்ன வாகனம். மன்மதனுக்கு கிளி வாகனம். கிளி வாகனம். சனீஸ்வரன் காகை வாகனம். காகை வாகனம். அதாவது சுப்பிரமணியனுக்கு மயில் வாகனம். யமதர்மனுக்கு சரியா? ஆமா பத்ரகாளிக்கு சிங்க வாகனம். ஆமா என் பிள்ளையாருக்கு என்ன வாகனம்? பிள்ளையாருக்கு பெருச்சாடி வாகனம். அப்ப போக்குவரத்து நல்லா தான் இருக்கும். பிள்ளையாருக்கு அவன் எந்த மேடமேலத்திலயும் அசையாது. பசங்க பாத்தீங்கன்னா அப்படியே கிடக்கும். ஆமா அந்த பெருச்சாடி வாகனத்தில் பிள்ளையார் அமர்ந்து கொண்டு ஓட முடியாமல் தட்டு மறிச்சு பகவானை முன்னேற்று மறிச்சாச்சு. ஆமா இது சொல்லியா தெரியுமா? எனக்கு வயதெல்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு இந்த இடத்த விட்டு குறைக்கணும்னா எங்க அந்த ரோட்டுக்கு போனா அடுத்த குடம். அப்பா என் தம்பிக்கு வாங்க வேகமா போகும். என் தம்பிக்கு ஆமா மயில். ஆமா மயில் வாகனம் கண்ணு கட்ட தசையா போயிட்டு இருக்கேன். அரக்கனுக்கு இப்படி வளத்தை கொடுத்து வாகனத்தை இப்படி படைத்து நல்ல படம் அது கொஞ்சம் போறதான் செய்யுது. வேகம் போற இடத்துல சட்டுன்னு பிரேக் போட்டு உடனே பிள்ளையார் சொல்றாரு எட்டி வாணி என்று சொன்னார். கொஞ்சம் எட்டி போ அப்படின்னு சொன்னா உடனே கொஞ்சம் அவசரமா போ அப்படின்னா அவன் பொறுக்கிற உடனே படைச்சு வை அப்படின்னு பெருச்சாலி இந்த காட்டுக்குள்ள அவள் பொறிகள கிடைக்குமா? எங்க போவ? எள்ளுருண்ட கிடைக்குமா? கிடைக்காது. எங்க போவேன்? எங்க வண்ணருக்கு வரும் ஒரே போல ஆகையினால் எனக்கு இச்சமயமே ஒழிப்பதற்கு எனக்கு சொல்லிட்டு போங்க. அவங்க அப்பாட்ட போய் கேளு அப்படின்னு சட்டுமே மறைச்சிட்டேன். பார்த்தா சிவபெருமான் பின்னாடி திரட்டி வரக்கூடிய அரக்கனுக்கு பயந்து ஓடுவாரா? முன்னாடி
மறைந்திருக்கக்கூடிய கணபதிக்கு ஒளிப்பதற்கு இடத்தை கொடுப்பதா என்ன செய்வது? ஆ. தாமரை இலையிலே தண்ணீர் தத்தளிப்பது தத்தளித்ததை போல பகவானுடைய மனசு தத்தளிக்கிட்டு இருக்கு. உடனே சடான ஒரு யோசனை வந்து எப்படி? மூஷிக வாகனமாக வெளிச்சாடி பூமியிலே முஷியல் பூமி இரண்டாக வெடிக்கும், அதுக்குள்ள போய் ஒழிச்சுக்கும். ஒழிச்சுக்க ஆமா நீ ஓட வேண்டாம். ஆமா என்று சொன்ன போது பகவான் நினைக்கின்ற சமயத்தில் மூஷிக வாகனமாக வெளிச்சாடி பூமியிலே முஷியல் பூமி இரண்டாக வெடிக்கிறது. பிள்ளையார்கள் ஒழிக்க அதற்கு வருகிறான். சரி என்று சொல்லிக்கிறார் தெரியுமா? எப்படி ஏ செவ்வா அதாவது எல்லோரும் ஓடியாச்சு. நேரம் ஓட முடியல. கீழே ஊர்னு இலைக்கு பகவான் இலைக்கப்பா. ஆமா சூரிய ஒதுக்கில இருந்து அடை வரைக்கும் ஓடணும். ஒரே நெட்டோட்டம். பார்த்தா சிவபெருமான் அக்கம் பக்கம் சுத்தி பார்த்து அழகான ஒரு நந்தவனத்தை கண்டு நந்தவனத்துக்கு அருகே சென்று ஈசான மூலையில சிவதிலே புஷ்பத்திலே நாகனார் அப்படி சிவபெருமான் அழகாகவே சிவலிங்கமாகவே உழைத்திருக்கார். பூந்தோட்டத்துல ஒளிஞ்சிட்டார், ஒளிஞ்சு கிடக்காரு. அவன் இருக்கின்ற சமயத்தில் அரக்கனும் ஓடி வருகிறான் பாரு. எப்படி இதே நம்ம நந்தவனத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இந்த நந்தவனத்தோட அவர் எங்கேயும் போகல. தொடர்ச்சி வந்துகிட்டு இருக்கோம். உடனே வந்துட்டாங்க. கண்ணு இந்த தோட்டத்துல தான் குதிச்சாரு. குதிச்சிருக்காரு. நம்ம கண்ணால பாத்துட்டோம். நந்தவனத்தை தேடி பார்ப்போம். அவர் எங்கேயும் போயிருக்க முடியாது. ஆமா பூரா அலசி பாத்திர வேண்டியதான். நந்தவனத்துல மட்டும் கிடைச்சான்னு வச்சுக்கோ, நீட்டி எல்லாம் 3 வரல தள்ளிடலாம். ஆமா உடனே தலை துண்டா போயிரும் இல்லையா? எங்க கருத்திலே நினைத்து கடகமுள்ள வல்லரக்கன் என்ன செய்தாங்க? நாதனாகப்பட்ட சிவபெருமான தேடி பார்க்க வேண்டும் என்று அந்த நந்தவனத்தை எப்படி தேடுகிறான் பாரு.
அதாவது கொப்புகளை கொலைகளை மெதுவா குலைகுலையா தேடி பார்த்தார் அவன் கொலைகொலையா தேடி பார்த்தும் உன்னை அடித்த பகவானை காணவில்லை காணவில்லை. வேறு போய் இடங்கள் எல்லாம் பிறலோக தோண்டி பார்த்தால் விரலோக தோண்டி பார்த்தும் அந்த விமலனை காணவில்லை எங்க கேட்டாராப்போ அப்படி பாரு. அது இருந்து தெரியமாட்டேங்குது. அது மட்டுமா வேற என்ன? பூவுகளை அன்புகளை பூக்கோல் எடுத்து பார்த்தான் பூப்போல் எடுத்து பார்த்தும் அந்த பிரசூடியை காணவில்லை. ஏன்னா அரும்பு பூ போல எடுத்து பார்த்தா என்னடா, யார் மாட்டாலும் ஓடி கூடாது. நைஸா எடுத்து பார்த்தா இது தப்பியா அப்படிதான் பார்க்கணும் மெதுவாக படித்து பார்த்தோம் நைஸா கை வச்சுட்டு போனா அப்படியே எடுத்துடலாம். ஆஹா வேகமா பட்டு இருக்கா படான்னு போட்டோம். அப்படி நைஸா தான் போகும். நைசாதான் போடும் ஆமா. ஆமா பூவுகளை அரும்புகளை பூ போல் எடுத்து பார்த்தும் பூ போல் எடுத்து பார்த்தும் அந்த பிரசூடியை காணவில்லை. கடவுளரை காண கடவுளரை அவன் நாடு தேடி தேடி போனான். கடவுளரை காண அவன் நாடு தேடி தேடி எப்படி 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 அவன் கடவுளரை காணவில்லை என்று காடு தேடி தேடி போறான். தேடி போயிட்டான் ஆமா. ஆமா சரி. அதையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு மகமா பகவான் மாடுதான் இருப்பாரு. அந்த பக்கத்துல வரும்போது கிடுகிடுன்னு ஆடினாரு ஆமா. அந்த செவனையை மூட்டு விட்டு அடுத்த மூட்டு போயிட்டான் ஆமா. கண்ணு தெரியல. ஆமா ஆ. பிறகு அந்த தோட்டத்தை விட்டே வெளியே போயிட்டான் அதற்கும் வெளியே போயிட்டான் ஆமா சரி. வெளியே போனதை கன்ஃபார்ம் பண்ணி என்ன செய்தா தெரியுமா இல்லையா எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும் ஆமா பகவான் வந்து எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும்? எதுவுமே ஒரு டைம் தானே இருக்கும் எவ்வளவு நேரம் உட்கார பூச்சி முட்டுது ஆ. அவன்தான் மனதிலே நினைத்தார் அப்படி. நம்ம ஆபத்தை காக்க வேண்டும் என்றால் யாரு வரணும் யாரையா ஆதிமூல கோபால கண்ணன் என் பெருமாள். என் பெருமாள் வந்தாதான் நம்ம ஆபத்தை காக்க முடியும் எப்பா அவருக்கு தான் ரெண்டு வேலை இரண்டு வேலை. அப்படியா? ஆமா ஆமா. ஒண்ணு சாப்பிடுவாரு. அவன் சொல்றாங்க ரெண்டு ஒண்ணு சாப்பிடணும் ஐயா இன்னொன்னு தூங்கணும் ரெண்டு வேலை நல்ல வேலை அது உனக்கு அந்த எம்பெருமாளுக்கு அந்த வேலை கிடையாது தம்பி. அப்பா மக்களை அடிமந்திலே வச்சு காத்து இருப்பாரு. மக்களை காக்கும் கடவுளும் அவர்தான். அப்படியா துஷ்டனை அழிக்கும் கடவுளும் தான். துஷ்ட பரிபாலர். சுத்த பெரியவா சேட்டை பண்ணலான்னு வச்சுக்கோ அழிவுவாரு. எங்கொன்று ஆமா உடனே அழிப்புதான். அழிச்சுவார். ஆமா. அதான் பெருமாளுக்கு ரெண்டு வேலை இரண்டு வேலை. பகவானுக்கு ஒரே வேலை தான் அவருக்கு வர கொடுக்கிற வேலை தான். கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு திருப்பி பேக்க முடிப்பாரு கொடுத்தவரை அவரால் அழிக்க முடியும் அப்படியா? முடியாது. ஆமா சரி. தன்னுடைய ஆபத்தை காக்க வேண்டுமே என்று ஆதிமூல கோபால கண்ணா கமலக்கண்ணா என்று மனதிலே பெருமாளை மனதிலே நினைக்கின்றார் பகவான் மனதிலே பெருமாளை நினைக்கின்ற போது ஆயர்வாடி பட்டணத்தில் பெருமாள் எங்கே பிறந்து வருகின்றார் ஆயர்வாடி பட்டணத்தில் அசோகருக்கு கோபாலருக்கு கோபாலருக்கு ஆயர்வாடி பட்டணத்திலே பட்டணத்தில் அசோதைக்கு மகனாக அந்த கோபாலனுக்கு புத்திரனாகவும் என் நாராயணன் வளர்ந்து வரும் காலகட்டத்திலே தானுடைய ஆபத்தை காக்க வேண்டும் காக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார் தெரியுமா என்ன செய்கிறாரப்பா? எப்படி ரூபம் கொண்டு வருகிறார் எப்படி? ஒரு 5 வயது திருவனை போல் திருவனை போல் திருவனை போல்
தெரியுது அவருக்கு. பயந்து போயிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி அதற்குன்னு வந்திருப்பானோ பயந்து தெரியாது. இருந்தாலும் மந்தரத்தை விட்டு பேருக்கு பார்த்திருக்காரு. இருந்தாலும் ஒரு பயத்துல பயம் பயம். ஆமா எவ்வளவு நேரம் ஆயிட்டு. தெரிஞ்சாட்டே ஆமா காலையில உதவிக்கு முன்னாடி வந்து நிக்காரு பெருமாள். ஆனா சாயந்தரம் ஆக போகுது. பார்த்தாரு இவ்வளவு நேரம் நின்று இருக்கோம். பாவி மனுஷன் மணி நாளா போகுது. கிட்டு ஆடிட்டு இருக்காரு. அவர் ஒரு மானங்கிட்ட கேள்வி கேட்டதா வருவார். ஆமா மச்சம் தான் கேட்கலாம். தப்பு இல்லை. என்ன என்ன கேள்வி கேட்டாலும் எத்தாரர்களுக்கு வழங்கொடுத்தது ஆயிரம் இல்லையா ஆயிரம் இல்லையா வெட்கம் இல்லையா வெட்கம் இல்லையா ஈரம் இல்லையா ஈரம் இல்லையா அதையும் ஒரு இருப்பது ஈரம் இல்லையா அதையும் ஒரு இருப்பது ஈரம் இல்லையா
மதுரையில மனசு வந்தது நாயமில்லையா வெட்கமில்லையா பெரம்பால அடிபட்டது ஈரமில்லையா பெரம்பால அடிபட்டது ஈரமில்லையா மதுரையில மஞ்சு வந்தது நாயமில்லையா வெட்கமில்லையா பெரம்பால அடிபட்டது ஈரமில்லையா பெரம்பால அடிபட்டது ஈரமில்லையா அவன் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாச்சு. ஆமா. இந்த மனுஷன் இப்ப எரிஞ்சாலும் பார்ப்போம் தெரியுதான் நம்ம காதுல உரைக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு பெருமாள் நறுக்க 4 கேள்வி கேட்டார். அப்பதான் தெரியுது நம்ம வளர்ப்போம்லாம் தெரியணும்னா ஆதிமுல கோபால கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. அப்படின்னு இனிமே நம்ம தைரியமா கொஞ்சம் வந்தாங்க சிவகரி புஷ்பத்தை விட்டு மனமனு கிடையாது இறங்கி வந்து நின்ன உடனே என் பெருமாள் பார்க்காரு எப்படி வேர்த்து வருவதன் அர்த்தம் உங்கள் வெளியில் காரணம் சொல்லுங்க கைலாச வாசகனே என்று எம்பெருமாள் கேட்ட போது என் பெருமாளே மைத்துனா அரக்கனுக்கு கெடுதி வரும் என்று என்ன கொடுத்த மாத்திரத்தில் பறந்து வந்து அழிக்க வந்துட்டாப்பா உடனே அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் ஒன்னால் தான் முடியும்ப்பா என்று சொன்ன போது சரி நான் அரக்கனை அழித்து வருகிறேன் ஆடு மாடுகள் எல்லாம் பார்க்கணும் இல்லையா நான் பார்க்கிறேன் என்று சம்மதித்து அவ்விடம் விட்டு கிளம்பி தூரம் போய் தள்ளி நின்று எம்பெருமாள் யோசனை பண்ணி பார்த்தேன் எப்படிப்பா சுவாமி அத்தான் வரம் கொடுத்திருக்காங்க எப்படி கொடுத்திருக்காரு அப்படி 3 பேர்ல நீட்டா போதும் துண்டாவே அப்படி அடைஞ்சு போவோம் நம்ம அவங்கிட்ட போய் வாடா சந்தைக்கு நிக்க முடியுமா நீட்டினோ 3 பேர்ல நம்ம தலை துண்டாவே அப்போ பகவான் வருவாங்க அழிஞ்சிருமே ஒண்ணும் முடியாது. ஆமா. இந்த உலகம் அழிவது எதனால அழியுது ஆசிரியனும் பேயாளே ஆசைதான் இந்த உலகத்தை அழிக்கக்கூடியது. என்ன ஆசை இருக்கு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை 3 ஆசை மூவாசை. ஆமா. மண்ணாசை எப்பேற்பட்ட ஆசையா ஆமா வரப்பு ஆமா வயக்காடு கோயம்புத்தோட ஒரு மலைக்கு கூட போட்டிருக்கான் ஆமா அதான் மண்ணாசை பொன்னாசை நகை நட்டு நகை சரி நட்டு நகனம் முன்ன போடுறது நகனம் முன்ன போடுறது ஆமா பொறத்த போட்டு மாட்டு மத்தியில அது நட்டு என்ன இப்ப நட்டே இல்லாம டப்பு விட்ட மாதிரி வைக்காங்களே தப்பு தெரியாது அது வந்து தொலைஞ்சு போறதுக்கு தான் மாடலா வந்து இப்ப நகை கட்டி நட்டு கிடையாது ஒரு கட்டியா இருக்கு எப்படி மாடலா வந்திருக்கியா நகை கட்டி நட்டு கிடையாது ஒரு கட்டியா இருக்கு. இது பொன் பொருள் சேர்க்கறதுக்கு அடுத்த ஆசை பெண்ணாசை எப்பேற்பட்ட ஆசை தெரியுமா நல்ல சாஸ்தாபுரம் இருப்பதால்
மேலக்கார அண்ணாவி மகளக்கார அண்ணாவி எங்க இருந்தாலும் ஆலயத்துக்கு வாங்க. ஆண்டவனுக்கு பூஜை நடக்கணும், சாஸ்தா பிறக்கணும். ஆகையினாலே மேலக்கார அண்ணாவி மகளக்கார அண்ணாவி எங்கிருந்தாலும் ஆலயத்துக்கு வாங்க. ஊர் பொதுமக்களும் வாங்க. அவன் பூஜைக்கு ஊர் பொதுமக்களும் வாங்க. தலவாயில் மாடசுவாமி திருக்கோவில் சாஸ்தா பிறப்பதால் 10 கோடி பெருமக்கள் ஊர் பொதுமக்கள் நம்ம அண்ணாச்சி மேலக்கார அண்ணன் மாடக்கார அண்ணாச்சி எல்லோரும் ஆலயத்துக்கு வரும்படி உங்க அன்போடு அழைக்கிறோம். சரி, அவன் இருக்கின்ற சமயத்தில் பெண்ணாசை பார்த்தா பெண்ணாசை பெண்ணாசையே கம்பாங்க. அவன் மயக்கி கழுத்தை அறுக்கக்கூடிய மாயப்பெண்ணால் வடிவம் கொண்டான் என்பதுமாறு. ஆமா, சரி, வடிவம் கொண்டால் எப்படி தெரியுமா? எப்படி தன்னழகு போதாது என்று தங்க நகையால் அலங்காரம் போட்டுகிறார். பாதகம் தந்த கோலிசுக்கு
அந்த அளவோட தெரியுமா சொல்லு. அப்படி என்று சந்திர உதயம் போல சந்திர உதயம் போல இருக்கின்றார் எம்பெருமான் சூரியனுக்கு சந்திரனுக்கு ஆனாதோ அங்கே சட்டை ஓடு ஓடு வீரோ அங்கே முதல் பள்ளம் கருப்பவண்டு அடி வயத்தில் அருப்புமுண்டு கொஞ்சம் போல அருப்புமுண்டு என்று சொல்லும்போது
திருவண்ணாமலையில உண்ணாமலையாருக்கு உண்ணாமலையை கொடுத்துருக்கு. ஆமா, அக்கால கொடுத்துருக்கு. அடுத்தது ஒரு அக்கா, அடுத்தது ஒரு அக்கா அக்கா சிவகாமிய கொடுத்திருக்கு. எட்டாவது பிறந்தாதான் நான். ஆமா, ஏழு அக்காலும் கட்டி விட்டாச்சு. முத அக்கா எங்க கட்டி விட்டுருக்கு? ஏன்னா காசிமா நகரம், காசிமா நகரத்துல கொடுத்திருக்கு. காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சியை கொடுத்திருக்கு. அம்மாவும் கொடுத்திருக்கு. ஆமா. அடுத்த அக்கால எங்க கொடுத்திருக்கு? திருவண்ணாமலையில. திருவண்ணாமலையில. ஓ, திருவண்ணாமலை. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மாவை கொடுத்திருக்கு. உண்ணாமலை அம்மாவும் கொடுத்திருக்கு. ஆமா. ஆமா. அடுத்த அக்கால எங்க? எங்க சிதம்பரத்துல கொடுத்திருக்கு. ஓ, சிதம்பரம். ஆமா, எங்க அக்கால கொடுத்திருக்கு. சிதம்பரத்துல யாருக்கு? அம்மா சிவகாமி அம்மா. யாருக்கு? நடராஜருக்கு கொடுத்திருக்கு. சொல்லு, அப்படி சொல்லு. ஆமா. நடராஜ பெருமானுக்கு அக்கா சிவகாமியை கொடுத்து அம்மாவை கொடுத்திருக்கு. அடுத்த அக்கா எங்க? அண்ணா பக்கத்துல திருநெல்வேலி. ஏ சங்கரன் கோயிலுப்பா. தங்கமணி, அது பக்கத்துல தான் இருக்கு. அது பக்கத்துல தான் இருக்கு. ஆமா. சங்கரன் கோயில சங்கரன் கோமுடியை கொடுத்துருக்கு. ஆமா, ஆமா. அடுத்த அக்கா எங்க கொடுத்துருக்கப்பா? திருநெல்வேலி. 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 ஆமா. திருநெல்வேலி மாநில நெல்லையப்பருக்கு காணிமதியை கொடுத்து
காஞ்சிபுரம் எங்க அம்மாவை கொடுத்துருக்கு. ஆமா அதுக்கு அடுத்த அக்கா எங்க கொடுத்துருக்கு? அவங்க புத்தாவுக்குல. புத்தகம். ஆமா புத்தக அருவி. ஆமா ஐயா ஜில்லுன்னு இருக்கும். ஆமா புத்தகம் நாகரிக அக்கா குரல்வாய் மொழியை கொடுத்துருக்கு. அடுத்த ஏழாவது அக்கா எங்க? அது பக்கத்துல பாவநாசம். ஓ பாவநாசம். ஆமா பாவநாச ஐயனுக்கு உலகால கொடுத்துருக்கு. அம்மாவை கொடுத்துருக்கு. ஆமா 7 பேர் கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இரண்டாவது பிறந்தவள் தான் நான் மோகினி. மோகினியாக இருக்கிறேன். ஆமா மோகினி எங்க கொடுத்திருக்கு? எங்க ஐயா கொடுத்துருக்கு? மதுரை நகரிலே மதுரைவாழ் சொற்கர். மதுரைவாழ் சொற்கர் அவருக்கு கொடுத்திருக்கு. அப்படியா? பூத்ததோர் கரகமோ இறகமோ போனதோ தோசமோ மாலையிட்ட மறுமாதம் மறுநாளோடு நின்னை போட்டு அதுக்கடுத்த 6ஆம் மாதம் நாளனைத்தான் இன்றெடுத்த மாமியை நடித்து விட்டாள். மாமனார் ஓவேசி விட்டார். தயவு இருக்குது. நேற்று வரைக்கும் சாப்பிடாத என்னை இதுவரைக்கும் சாப்பிடாமல் இருந்த எண்ணெய் என்ன செஞ்ச தெரியுமா? அந்த படுவாய் பிடித்து தள்ளி அப்படின்னு சொல்லிட்டான். சரி சரி புகுந்த வீடு தஞ்சாவூர்னா எந்த வீட்டுக்கு போகணும்? புகுந்த வீடு தஞ்சாவூர்னா பிறந்த வீட்டுக்கு தான் போகணும். அதான் போவாங்க. பிறந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கெல்லாம் பேர் இருக்க. அப்படின்னுட்டான். அம்மா நீ பிறந்த வீட்டுக்கு போனேன்னு வச்சு போனையானால் முதல் வார்த்தை என்ன கேட்பாங்க? ஆமாங்க. அந்த பையனை அடிச்சா விட்டான் அந்த படுபாவி உன்னை அடிக்கப்பட்டான் அப்படின்னு கேட்டு வாழ பிள்ளைய தாயார் எடுத்தது போல நம்ம வீட்டோட இருந்துப்பான் வீட்டோட இருந்து கொண்டு என்று அவங்க சொல்ல போது சரி ஒரு 5 நாள் அங்க என்ன நடக்குது தெரியுமா? 4 நாள் கழித்ததனால் கலத்தினால் மயிரி நாணி கோணி சோறிடுவார். சரி 5 நாள் கழித்ததனால் அண்ணன் கொஞ்சம் கோபம் கொள்வார். அண்ணனும் கோவம் விடுவாங்க. 10 நாள் கழித்ததனால் பெற்ற அப்பா கூட வசைகள் வசதி சொல்லுவார். இங்கே இந்த பாடுபடுத்துதிய அந்த பையனை என்ன பாடுபடுத்திருப்பார். அப்படி பெற்ற அப்பாவும் வசைகள் பிறந்த வீட்டுக்கு போக வேண்டாம். பேசாம என் கூட வந்து நல்ல அழக சொல்லுகிறார். ஆமா சரி மண்ணோடு நான் மருமானாள். ஆமா மூத்த குடியார் இருக்காங்க கொண்டாடி அதான் அரசனா இருந்தா எத்தனை கொடியாக இருப்பாங்க. இதெல்லாம் இப்ப அதெல்லாம் பார்க்க கூடாது. வீட்டுல ஒண்ணு மாட்டு ரூம்ல ஒண்ணு போட்டு முடியாது. ஆமா அரசனா இருந்தா எங்க நாள் போனாலும் ஒவ்வொரு வச்சுட்டு கொடியா கொண்டாடி தண்ணிலாம் போயிட்டு எங்க அப்ப பிள்ளைகள் பின்னாடி ஏன் ஓடாம இருந்தது. இருந்தா எத்தனை கொண்டாட்டி இருக்கோம். அந்த நாட்டுல போய் சடை போடுவாரு, அங்க செய்வாரு, அங்க ஒரு பொண்ணை கட்டிப்பாரு, அங்க ஒரு நாட்டுக்கு போவாரு, அங்க சட்டை போட்டு அங்க குடிப்பாரு, அங்க ஒண்ணு குடிப்பாரு. அப்படியே மூத்த குடியார் இருந்தாங்க. தெரியுமா? சக்காலத்தி போராட்டம் போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். நம்ம 2 பேர்த்துக்கும் சாகு மட்டும் திண்டாட்டம். வெறுத்து விடு எனதாசை. அவன் சொன்ன போது விடவே மாட்டேன் என்று சொல்ல பார்த்தால் எம்பெருமான் பெருமாள் நம்ம
அப்படியே சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோ பேசிக்கிட்டே போலாம் அண்ணாசியே வெறுத்தாலும் வெறுத்துக்கலாம் போனா போயிருவான் வந்தா முடியாது சொன்னா மறுபடியும் எடுத்து போயிடுவான். ஆமா எனக்கு என்ன செய்யலாம் தெரியுமா இல்லையா அண்ணா என்ன ஒரு சத்தியம் பண்ணி விடு சத்தியம் பண்ணணுமா? ஆமா என்ன தாயி சொல்லு தாயி. பண்ணுன்னு வச்சுக்கோ நான் உனக்கு தான் பார்த்துக்கோ உன்னோட நான் எரிகிறேன். சத்தியம் தானே இது பண்ணிடலாமா காணங்க அருகுயிலே உலகை வீழ்த்த மாட்டேனென்று மீனாட்சி கோயில்ல வேண்டாம் வேண்டாம் அந்த சுவாமியோட சத்தியம். வேண்டாம் தாயி. இன்னொரு சத்தியம் சொல்லு. அவருடைய கண்ணியுடைய மயக்கத்தினால் கொடுத்த வரத்தை மறந்து பாவி என்ன செஞ்சா தெரியுமா ஏ முங்குறானே Ramaya
போக்கி விட துட்டுவின் குணவென்ன இருக்க காட்டு பெருமெல்லாம் ஒரு மசனாக அரைக்க பெருமாள் ஆனந்தம் பாட்டு பாடி வருகிறார். பாட்டு பாடி வருகிற இந்தனம் கேட்டதும் பின்னாலே அந்த சந்திரன் கேட்டதும் பின்னாலே சந்திரன் கேட்டதும் பின்னாலே சந்திரன் கேட்டதும் பின்னாலே